Hi friends, welcome to VA Home Cooking. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா எம்டி சால்னா. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நீளமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு தேங்காய் சில், ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, வேர்க்கடலை 10 to 12 எடுத்துக்கோங்க. முந்திரி வந்து 7 முந்திரி அல்லது 6 முந்திரி போட்டுக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, இஞ்சி பூண்டு வந்து நான் தனித்தனியாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஒன்றா அரைச்சிருந்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், 2 ஏலக்காய், 3 கிராம்பு, பட்டை எடுத்திருக்கேன் நான். அப்புறம் சிக்கன் பொடி வந்து 1.5 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் வந்து 1/4 டீஸ்பூன், வத்தல் பொடி 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு பொடி 1 டேபிள் ஸ்பூன், ஆயில் வந்து 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், 3 பச்சை மிளகாய், வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறேன். உங்களுக்கு பட்டை கிராம்பு அந்த இது போட்டு தாளிக்க பிடிக்கும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கிராம்பு, ஏலக்காய், பட்டை போட்டு சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் மிளகாய் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதை வந்து ஒரு மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். அதோடு சேர்ந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதை இப்படி போட்டால் வாயில் கடி போடும், அதனால் நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நான் வந்து ஒரு தேங்காய் சில் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் சில், ஒரு 6 முந்திரி, 1.5 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் கூட போதும். அப்புறம் 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 ஏலக்காய், பட்டை ஒரு துண்டு, கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் இதோடு போட்டு அரைக்கணும்னா அரைச்சிக்கோங்க, இல்லை இதில் போட்டு தாளிக்கணுனாலும் தாளிச்சிக்கோங்க. அப்புறம் வறுத்த கடலை வந்து நீங்கள் முந்திரி போடுறதுனால வறுத்த கடலை தேவையில்லை. உங்களுக்கு எனக்கு பிடிக்குன்றதுனால இதை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. முந்திரி அல்லது வறுத்த கடலை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை பேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட பேஸ்ட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த பேஸ்ட்டில் நீங்கள் தக்காளி வெங்காயம் கூட கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம். அப்படி பண்ணனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெங்காயமும் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி, 3 தக்காளி எடுத்துருக்கேன் நான். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நான் வந்து கடலை மாவு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்குவோம்.
கடலை மாவுமே ஆப்ஷனல் தான், இங்கே வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் புதினா ஆட் பண்ணிக்கிறேன். புதினா, கருவேப்பிலை இப்போ ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறேன், அதனால் வச்சுருக்கேன். இல்லை அந்த மிக்சரோடு சேர்ந்து அரைக்கணுனாலும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு 1 டேபிள் ஸ்பூன், புதினா ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சம் கூடுதலாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்மளோட தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், நான் வந்து 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். 1 டேபிள் காரம் வந்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இந்த மசாலாலாம் இதோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். உப்பு காரம்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். சால்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடலை மாவு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்தேன், ஆனால் 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ண கூட செஞ்சுக்கோங்க.
நான் சின்ன ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இந்த அளவு ஸ்பூனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ அது நல்லா கலந்து விட்டுறலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்மளோட சால்னா ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொதிச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சால்னா அப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. இது பரோட்டாவோட மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரிக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஏ ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.